நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது 100% பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரேக் பண்ணாங்கன்னா இந்த க்ரீன் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போய் ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்து இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இதையும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிருக்காங்க. நாளைக்கு இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னாக்கா டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போகிறது நல்லது. ஏன்னா எகெயின் இந்த இடத்துல போயிட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் திரும்ப மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ 100% பர்ஃபெக்டாக அதே போலேயே நடந்திருக்கு. என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த நெக் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கக்கூடாது, டவுன் சைடு தான் சான்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட், இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆச்சு. எகெயின் இதை பிரேக் பண்ணால் இதுதான் அடுத்த சப்போர்ட்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகிறாங்க. அடுத்தது இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாளைக்கு இதோட மூவ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இந்த லைனை சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இன்றைக்கி ஃபாலுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு எந்த மாதிரி மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த லைனில் டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனுக்குள்ளே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ஆல்மோஸ்ட் லைக் மிடில் போயிட்டு ஒரு ரிவர்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்ததுன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன், இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. இதில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்கன்னா இந்த லைன் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த ஜோன் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தாராளமாக டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். டவுன் சைடு போனாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நடுவில் இங்கே எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது இப்போதைக்கு. அதனால் பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 1 hour டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா
பெர்ஃபெக்ட்டாக ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி கீழே வந்துட்டு இந்த பேரலல் சேனலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். நம்ம நாளைக்கான மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத 15 மினிட்ஸில் போயிட்டு செக் பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரெசிஸ்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். சப்போஸ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு இந்த பேரலல் சேனல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா ஒன்று இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம சொன்ன மாதிரி மேலே போயிட்டு இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரலாம். வந்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப எகைன் வந்து இந்த பேரலல் சேனலில் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மூவ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.